ஹலோ யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நேயர்களுக்கு அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். நான் ஒரு 2 நீதி அரசுகிட்ட கோரிக்கை வைக்கலான்னு இருக்கிறேன். அதாவது நம்ம நீதிமன்றத்தில் அங்கே இருக்கிற நீதி தேவதை பொம்மைங்கிற சிலையை அகற்றணும், மாற்றணும். அதுக்கு பதிலாக இந்துக்கு பிரச்சனையா, இந்து கடவுள் வச்சு தீர்ப்பு சொல்லணும். இந்து 4 மூலையில், அதாவது சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு, மகாலட்சுமி, அன்னை பார்வதி அப்படின்னு சொல்லி 4 பக்கம் 4 கடவுளை வச்சு அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும், அவர்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும், அவர்களை அந்த கடவுளை வைத்து விசாரிக்க வேண்டும். அப்போ தான் ஒரு மனிதனுக்கு உண்மைத்தன்மை வரும். 1. 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்துக்கு பகவத்கீதை, முஸ்லீம் குரான், கிறிஸ்துக்கு பைபிள்னு சொல்கிறோமில்ல. அப்போ அந்தந்த புக்குக்கு அந்தந்த மதத்துக்கு சான்ற அந்த புக்கு இருக்குதுல்ல, அந்த புக்கையை மாற்றிட்டு ஒரு மனிதர் யார் மீது அக்கறை வைத்திருக்கிறவளோ, பாசம் வச்சிருக்கிறவளோ, அவர்களை கீழே படுக்க போட்டு அவர்களை மீது தாண்டி சத்தியம் செய்ய வேண்டும். இப்போ நான் உண்மையா பொய்யா ஒரு விசாரிக்கிறாங்கல்ல, அப்போ நீ இந்த குற்றங்கள், இந்த கொலை செஞ்சியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கொலை செய்யலை அப்படின்னு தாண்டி அதன் பிறகு சாட்சியங்கள் ஆதாரங்களை விசாரிக்கலாம், இல்லை விசாரிக்காமல் கூட போகலாம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுனாக்கா, இங்கே எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் இந்த இடத்துல இப்போ சில பேர் ஒரு அட்வொகேட் நான் கேட்டிருக்கேன், இந்த கண்ணெல்லாம் திறந்துட்டாங்கப்பா. அது ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த நீதி தேவதை அந்த கண்ணை எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த கண்ணை எடுத்தாலும் அது பொம்மை தான். அந்த பொம்மையை வச்சா நம்ம 1008 போய் பேசலாம். அந்த பொம்மை இருக்கிற இடத்துல ஒரு சிவபெருமான் சிலையை வை, இந்துவாக இருந்தாக்கா. இந்த பக்கம் திரும்புறியா நீ, இந்த பக்கம் திரும்பினா ஒரு பிரம்மனை வை, இந்த பக்கம் திரும்புறியா வெங்கடாசலபதி வை, ஏன்னா இன்னொரு பக்கம் திரும்புறியா அன்னை பார்வதி, மகாலட்சுமி வை. அப்போ 4 பக்கமும் 4 பேர் நீ பொய் சொல்லாத பார்த்துக்கா. நீ பொய் சொல்கிறதுக்கு உன்னை விட மாட்டாங்க. இப்போ உனக்கு ஒரு பயம் வரும். இப்போ நாளைக்கு குற்றம் செய்கிறவன் கோர்ட்டுக்கு வரணும்னா ஒரு பயப்படுவான். இப்போ ஏன் இதை நீதி அரசர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை? இப்போ இது 2 முக்கியமாக தப்புன்னு வந்தாச்சு, மேலே ஏறியாச்சு, அப்புறம்னா அவனுக்கு அந்த இடத்துல பொம்மை பொக்கிஷத்தை, அந்த பொம்மையை எடுத்துகிட்டு பொக்கிஷத்தை வைங்க, வச்சு கேள்வி கேளுங்க, விசாரணை பண்ணுங்கள். அதன் பிறகு தானே அவன் பொய்யுங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்கக்கூடாதுல்ல. அப்போ இன்றைக்கோ நாளைக்கோ பிறகுற குழந்தைங்களாம் கூட பின்னால் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ அதுங்களாம் பொய் சொல்லுமில்ல. இப்போ இதில் பார்த்தோன்னா ஆள் பணம், அரசியல் பணம், பணம் உள்ளவங்களாம் ஜெயிச்சிருவான், ஒன்றுமே இல்லாதவங்களாம் தப்பிச்சு போயிடுவான். இப்போ எல்லா கண்ணிலும் மிளகா பொடி போடுற மாதிரி தான். அப்போ நீங்கள் எல்லா கண்ணிலும் மிளகா பொடி போடுற மாதிரி, எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி, உங்களையும் அவன் ஏமாத்துற மாதிரி, உங்களுக்கு அவன் டாட்டா காமிக்கிற மாதிரி, இது நல்லதா இதான்றது, நல்லதா கெட்டதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். தப்புன்னு வந்தாச்சு, அது பப்ளிக் பண்ணாச்சு, அது எதுக்கு அந்த பொம்மையை வைக்கணும்? அந்த தராசு மேலே குறை சொல்ல, சிசிடிவி கேமரா மேலே குறை சொல்ல, உங்களை எதுவும் குறை சொல்லலை, எதுக்கு அந்த பொம்மையை வைக்கிறீங்க? அந்த பொம்மையை எடுத்துட்டு அதேமாரி ஒவ்வொரு மனுஷனுக்கு எவ்வளோ உயிர் முக்கியம். ஒரு மனுஷனை ஒரு தொட்டிக்குள்ளே இருக்கும்போது அந்த மனுஷன் தண்ணிக்குள்ளே போனால் அவனுக்கு என்ன முக்கியமாக தேவைப்படும்? உயிர் மட்டும்தான் தேவைப்படும். அந்த இடத்துல அவனுக்கு விலை மதிப்பில்லாத சொத்து, பணம், காசு, நகை, நட்டு, பொண்ணை, பொருளை ஏதாச்சும் கொடுத்தா வாங்குவானு கிடையாது. நிச்சயமாக வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டான்? அவனுக்கு உயிர் மட்டும்தான், மூச்சு மட்டும்தான் தேவைப்படும். அப்போ அந்த உயிர் எப்படி முக்கியம்னு நினைக்கிறானோ, அந்த மாதிரி அவன் யார் மீது பாசம் வச்சுக்கிறானோ, அவன் பொண்டாட்டி பிள்ளையா, திருமணம் ஆகி வச்சா மனைவி மக்களா, இல்லை திருமணம் ஆகவில்லையா, தாய் தந்தை தான் பாசமா, இல்லைனா ஒரு 50-60 வயசுக்கு மேலே பேரம்பேத்தியா பாசம் வச்சுருக்காரு அவரா, இல்லைனா ஒரு வாலிப வயசாக அவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறானா, இல்லை வேறு ஒரு நண்பன் மேலே அதிகம் பாசம் வச்சுருக்காங்க. அப்போ யார் மீது பாசம் வச்சுருக்காங்கன்னா அவர்களை படுக்க போட்டு சத்தியம் செய்ய வேண்டும். இது நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லைன்னா நிச்சயமாக சாத்தியமாகும். இப்போ நீங்கள் செய்வீங்களா? நானும் செய்வேன். நானும் ஒரிஜினல் பவர்ஃபுல் கிங்கு. அப்படியே என்ன நான் யார் மேலே பாசம் வச்சுருக்கேனோ அது கரெக்டாக தாண்டி சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாத அந்த கண்ணில் மை வைக்கிறாங்க பாரு, அந்த காளி, அந்த என்ன சொல்கிறது, அந்த கருப்பராயன், சிவபெருமான் கண்ணில் மை வச்சாலும் தைரியமாக உத்து பார்த்து சொல்கிறோம். பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா உண்மை இருக்கும் பட்சத்தில் பயப்படுன்ற அவசியமே இல்லை. அப்போ இது 2ஐயும் மாற்றினாங்கன்னா நீ வரும் எதிர்காலத்தில் மக்கள் திருந்துறதுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இப்போ தப்பு பண்ணுற மனிதர்களும் திருந்து வர்றதுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க, இது எப்படிங்க போய் சிலை வைக்க முடியும்னு சில பேர் அட்வொகேட் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது கடவுளே இல்லை, சின்னத்தை கொடுப்பீங்களான்னா வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? அப்போ அங்கே ஏமாற்றுத்தனம் தான் நடக்குது. அப்போ அங்கே மிளகா பொடி போடுற மாதிரி தான் நடக்குது. என்ன மட்டும் இல்லை, நிறையா மக்கள் எல்லாத்தையுமே ஒரு தவறான ஒரு கோரிக்கையில் போகும்போது ஆள் பலம், அரசியல் பணம், பணப்பலம் இவங்க எல்லாமே ஜெயிச்சிடுறாங்க. இது ஒன்றுமே இல்லை, அதுங்க தோற்று போயிடுறாங்க. இதுதான் விஷயம். அப்போ அந்த இடத்துல 2ஐயும் எடுக்கணும். அந்த நீதி தேவதை பொம்மையை எடுத்துகிட்டு கடவுள் பொக்கிஷத்தை வைக்கணும். அங்கே பொக்கிஷன்னா ஆக்ரோஷமான இருக்கிற அதை எப்படி சொல்கிறேன்னா அங்கே சிவபெருமான் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவபெருமான், வெங்கடாசலபதி மூலஸ்தானத்தில் இருக்கிறது, பிரம்மா மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள், அந்தமாதிரி கடவுளை வச்சு கேள்வி கேட்க வேண்டும், தீர்ப்பு சொல்ல வேண்டும், பதிலை கூற வேண்டும், விசாரணை செய்ய வேண்டும். அப்போ தான் மனுஷன் வாயிலிருந்து உண்மை வரும். அந்த புக்குக்கு பதிலாக அவன் யார் மீது அதிகம் பாசம் வச்சுட்டு அதை போட்டு சத்தியம் செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் நீ உண்மையே நடக்கும். இதுதான்
ஒரு மக்கள் நிறைய பேர் சேர்ந்து இது ஒரு சிந்தித்து இந்த முடிவு எடுக்கணும். மதிப்புக்குரிய நீதி அரசும் ஒரு முடிவு எடுக்கணும். இது நல்ல ஒரு விஷயந்தான். என்ன என் ஃபோன் நம்பர் கேட்குறீங்களா? யார் பண்ணி ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 7812824744. இதை பற்றி நான் யூடியூப் சேனலில் நிறையா போடுறேன். பொய் எப்படி பேசுகிறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி திருடுறாங்க அப்படிங்கிறது இது வந்து நம்ம நேருக்கு நேர் நல்லா நின்று பேசினாக்க உங்களுக்கு புரிய வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.